எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு சமையலில் தண்ணி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு இன்னைக்கு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன், இந்த அளவு எடுத்துருக்கிறேன். இது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 7-8 பேர் சாப்பிட்லாம், 10 பேரை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தண்ணி சாம்பார் தான் பாருங்க. இந்த அளவு எடுத்துருக்குற ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு. இது பாசிப்பருப்பு வந்து நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் சவசவன்னு ஆயிரும் சாம்பார். அதனால் இதில் கொஞ்சமாக இந்த அளவு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன், கருவேப்பிலை கொஞ்சம் பாருங்க, பெருங்காயம் கட்டி இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி, சக்தி சாம்பார் தூள் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், தாளிக்கிறதுக்கு வரமிளகா, கொஞ்சம் புளி. இந்த பாருங்கள், இந்த அளவு ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கிற சாம்பாருக்கு புளி, வெந்தயம், சீரகம், கடுகு, உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். பாருங்கள், நான் ஏற்கனவே பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதில் மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் கொஞ்சம் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு விசில் விட்டுருக்குறேன். நான் வந்து பருப்பு வந்து இது சீக்கிரம் வெந்துடும், அதனால் நான் ஒரு விசில் விட்டுருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வேகுதா, ஒவ்வொரு பருப்பு வேகும், ஒவ்வொரு பருப்பு வேகாது. நான் ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கிறேன். நல்லா வெந்திருக்குது பாருங்க, இந்த அளவு வெந்திருக்குது. பாசிப்பருப்பு துவரம்பருப்பு போட்டது பாருங்க, இந்த அளவு வெந்திருக்குது. நான் ஒரு விசில் தான் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சுட்டேன், அந்த தம்மிலே வெந்துருச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். சன்ஃப்ளவர் கொஞ்சம் விட்டுக்கிறேன். சாம்பாருக்கெல்லாம் எப்போவுமே எண்ணெய் நிறையா வேண்டாம். ஒரு மிளகா போட்டுக்கலாம் பிச்சு, கொஞ்சம் கடுகு, சும்மா 2 வெந்தயம், நிறையா வேண்டாம், 2 வெந்தயம் பாருங்கள். இந்த அளவு சீரகம் நிறையா போட்டால் தான் சாம்பார் வாசமாக இருக்கும். இந்த அளவு சீரகம் போட்டுக்கணும். பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், நல்லா செவக்கணும். வெங்காயம் சாம்பாருக்கு எப்போவுமே நல்லா செவந்தா தான் நல்லா வாசமாக இருக்குது சாம்பார், தண்ணி சாம்பார். நம்ம காயெல்லாம் போடலை, அதனால் இந்த வெங்காயம் தான் நல்லா செவக்கணும். இது நல்லா செவந்துட்டாலே வாசமாக இருக்கும் சாம்பார். நல்லா செவந்துருச்சு பாருங்கள், இந்த அளவு செவக்கணும். எவ்வளோ செவந்துருக்குன்னு பாருங்கள். இப்படி செவந்துருந்தா தான் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கிறேன், அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவு ரொம்ப வதங்க வேண்டாம், பாதி வதங்கினா போதும். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு, போதும். இந்த அளவு வதங்கினா போதும். இதில் சாம்பார் தூள், சக்தி சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். இது ரொம்ப வதங்க வேண்டாம், சாம்பார் தூள் போட்டு ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ பருப்பை தூக்கி ஊற்றிக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி கலந்துருக்கிறேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி விட்டுக்கலாம். இது கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். தண்ணி சாம்பார்னால் நல்லா தண்ணியாக இருக்கணும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்படி இருக்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள். இந்த அளவு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இதை திறந்து கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும், பருப்பு போய் உட்காரும். ஒரே தடவை நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், கீழே போய் பருப்பு உட்காரும். அதனால் அப்படி லைட்டாக கொதி வரந்தொட்டி கிண்டி விட்டுக்கணும். தூக்கி வேறையில் மாற்றிக்கலாம்.
இதில் வந்து கொதிக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதனால் இதில் மாற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் இது கலக்கு மரம் நல்லா கொதி வரும், அதுக்கு தான் இதில் மாற்றிருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் திறந்து பார்க்கலாம். கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்திருக்குது, நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் கொதிச்சிருச்சு. போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். அதில் ஒன்றுமே இல்லை, புளி வாசம் போனால் போதும். பருப்பு ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் புளி வாசம் போனால் போதும். இப்போ பாருங்கள், பெருங்காயம் நான் கொஞ்சமாக போட்டு கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருக்கிறேன். சத்தி சாம்பார் தூள் போட்டிருக்கிறதுனால நிறைய வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட வேண்டாம், கம்மியாக போட்டால் போதும். நம்ம வீட்டு சாம்பார் தூள் போட்டால் தான் கொஞ்சம் கூட போடணும். ஏற்கனவே இதில் சாம்பார் தூளில் உங்களுக்கு வந்து பெருங்காயம் இருக்குது, அதனால் இதில் கம்மியாக போட்டிங்கன்னா போதும். ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப வாசம் வருதும்பாங்க. நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன். இது எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஊற வச்சு இறக்க போயில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் அந்த வாசமாக இருக்கும் சாம்பார். செட்டிநாட்டு சாம்பாருக்கே இதுதான் ஸ்பெஷல். வந்து பெருங்காயத்தை ஊற வச்சு இறக்கும் பொழுது தான் ஊற்றிக்கிட்டு இறக்குவாங்க பாருங்கள். இப்போ நான் அதையும் விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி போடுறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போடுறேன், இறக்கிடலாம் சாம்பாரை. அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. இப்போ தண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாம்பார் தூளெல்லாம் அளவாகவே போட்டுக்கோங்க, நான் காட்டின அளவுக்கு போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் காரம் ஆயிரும். புளியும் அளவாக ஊற்றுனீங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் கீழே போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுத்துங்க. வாழ்க வளமுடன்.